திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும் பிறவீழ் சூழ்ந்தலை நீக்கி அல்லல் அறுத்தானந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் ஆதவூரெங்கோன் திருவாசகம் எனந்தேன். திருச்சிற்றம்பலம். நாம் திருவாசகத்தின் 3வது பாடலான திருவண்ட பகுதியை விளக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுவரை 12 வரிகளுக்கான விளக்கத்தை பார்த்து முடித்துள்ளோம். மேலும் பல வரிகளுக்கான விளக்கத்தை இன்றைய வீடியோவில் காண்போம். படைப்போன் படைக்கும் பழையோன் படைத்தவை, காப்போன் காக்கும் கடவுள் காப்பவை, காப்பவை கரப்போன் கரப்பவை, கருதா கருதுடை கடவுள் திருத்தகும், அறுவகை சமயத்து அறுவகையோர்க்கும் வீடு பேராய் நின்ற விண்ணோர் பகுதி, கீடம் புரையும் கிழவோன் நாடோறும் அருக்கனில் சோதி அமைத்தோன், திரு தகுமதியில் தன்மை வைத்தோன், திண்டிரல் தீயின் வெம்மை செய்தோன், பொய் தீர்வானில் கலப்பு வைத்தோன், மேதகு காலின் ஊக்கங்கண்டோன், நிழல் திகழ் நீரில் இன்சுவை நிகழ்ந்தோன், வெளிப்பட மண்ணில் திண்மை வைத்தோன், என்று என்று எனை பல கோடி எனை பல பிறவும் அனைத்தனைத்தும் அவ்வையின் அடைந்தோன் அகுதான்று. இந்த வரிகளுக்கான விளக்கத்தை இந்த வீடியோவில் காண்போம். படைப்போன் படைக்கும் பழையோன் படைத்தவை. இந்த படைப்புக்கெல்லாம் காரணமானவன் அந்த பிரம்மா. அந்த பிரம்மாவை தான் ஹிரண்ய கர்ப்பன் என்று கூறுவார்கள். அந்த பிரம்மாவிடம்தான் நாம் எல்லோரும் செய்யும் கர்மங்கள் அடைந்திருக்கின்றன. அந்த பிரம்மாவையும் படைத்தவன் யார்? அந்த சச்சிதானந்த சிவம். அதனால் அவனை பழையோன் என்று கூறுகிறார்கள். பிரம்மாவையே பழையவன், மிகவும் பழமை வாய்ந்தவன் என்றுதான் கூறுவார்கள். ஏனென்றால் அவருக்கு பிறகுதான் இந்த படைப்பே வந்தது. அவர்தான் இந்த படைப்புக்கெல்லாம் காரணம். அந்த பிரம்மாவையும் படைத்தவன் எவ்வளவு பழையவனாக இருக்க வேண்டும்? அதனால் தான் அந்த ஈசனை பழையோன் என்று கூறுகிறார்கள். காப்போன் காக்கும் கடவுள் காப்பவை. காப்பவனாகிய கடவுள் யார்? திருமால் தான். அந்த திருமாலையே காப்பவன் அந்த சச்சிதானந்த சிவன். காப்பவை கரப்போன் கரப்பவை கருதா கருதுடை கடவுள். இந்த காப்பதை எல்லாம் ஒரு நாள் அழிந்துவிடும். அதை அழிப்பவன் ருத்ரன், அதை கரப்பவன் ருத்ரன் தான். அந்த ருத்ரனை படைத்தவனும் அந்த சிவன் தான். சரி, இதெல்லாம் அழிந்து விட்டது, என்னாகிவிடும்? அப்பொழுது அந்த பிரளய காலத்தில் மிஞ்சி இருக்கும் ஜீவராசிகள் எல்லாம் அதனுடைய கர்மாக்கள் எல்லாம் ஒடுங்கி அதன் ரூபங்கள் எல்லாம் அந்த பஞ்சபூதங்கள் சேர்ந்து விடும். அந்த கர்மாக்கள், அந்த ஜீவர்களின் கர்மாக்கள் எல்லாமே பஞ்சபூதங்களில் ஒடுங்கி அதற்கு பிறகு மாயையில் ஒடுங்கி அந்த மாயை எங்கும் பறந்திருக்கும் அந்த ஈசனில் ஒடுங்கிவிடும். சரி, அந்த ஈசன் என்ன செய்வார்? அதனை கவனிக்கவே மாட்டார். கருதா கடவுள் அதை கவனிக்கவே மாட்டார். கவனித்து விட்டால் மீண்டும் படைப்பு வந்துவிடும். அதற்கான காலம் வரும் வரை அதை கவனிக்காமலே இருப்பார் அந்த சிவன். கவனித்தால் மீண்டும் படைப்பு வந்துவிடும். அதனால் கவனிக்காமலே இருப்பார். இதைத்தான் காப்பவை கரப்போன் கரப்பவை கருதா கருதுடை கடவுள். அதை கவனிக்கவே, அந்த மாயையில் எல்லா ஜீவர்களின் கர்மங்களும், அந்த ஜீவர்கள் அதனை கர்மங்களை ஒடுக்கிவிட்டு மாயையில் ஆகிவிடுவார்கள். அந்த மாயை அந்த சிவனில் ஆகிவிடும். அவரும் அதை பற்றி கருதவே மாட்டார். அவ்வாறு கண்டுகொள்ளாமலே இருந்து விடுவார் அடுத்த படைப்பு காலம் வரை. அதற்கு பிறகு மீண்டும் படைப்பு ஆரம்பமாகும். சரி, இந்த சிவன் நமக்கு மட்டும்தான் இந்த படைப்பை எல்லாம் செய்கிறார், முக்தியை அளிக்கிறார், கடைசியில் அவரிடம் ஒடுங்கி விடுகிறது என்றெல்லாம் கூறுகிறோமே, நமக்கு மட்டும்தானா? இல்லை,
அறுவகை சமயத்து அறுவகையோர்க்கும். இந்த வேதத்தை சார்ந்த மதங்கள் 6 உள்ளன. சிவம், சைவம், வைணவம், இனி சமணர்கள், புத்தர்கள் என்று 6 வகைப்பட்டவர்கள் உண்டு. அவர்கள் எல்லோருக்குமே இவன் தான் ஈசன். வேறு வேறு பெயர்கள் அவர்கள் கூறலாம், அது அவர்களின் விருப்பம். அவர்கள் பழக்கத்துக்கு இணங்க அவர்கள் வேறு வேறு பேர் கூறுகிறார்கள், அது அவர்களின் விருப்பம். ஆனால் இந்த படைப்புக்கு காரணமானவனும் கடைசியில் எல்லாம் ஒடுங்குபவனும் அந்த சிவனிடம்தான். நாம் எதை வேணுமானால் பேர் வைத்துக் கொள்ளலாம். இந்த 6 மதங்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் உள்ள எல்லா மதங்களுக்கும் இவ்வாறே ஆகின்றன. ஆனால் அவர்கள் ஒத்துக்கொள்ளுவதில்லை. அது நாம் கவலைப்படவும் வேண்டாம். அந்த இறைவன் ஒருவன் தான் உண்டு. மதங்கள் பல கோடி உள்ளன, ஜாதிகள் அதிலும் கோடி உள்ளன. பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் கூறுவார், நான் வர்ணங்களை படைத்தேன். வர்ணங்கள் என்றால் என்ன? 4 வகை வர்ணங்கள் உண்டு. வர்ணங்கள் என்பது கர்மாவை பொறுத்தது. நமக்கு இயல்பாக வரும் கர்மாவை பொறுத்தது, ஆட்டிடியூட் என்று கூறுவார்களே, இயல்பாக வரும், அதுதான் கர்மா. வேதத்தை படித்து அதை மற்றவர்களுக்கு உபதேசித்து அதை மற்றவர்களுக்கு விளக்கியும் அந்த வேத கர்மங்களை எல்லாம் செய்பவர்களின் பெயர் பிராமணர்கள். மற்றவர்களை எல்லாம் பாதுகாக்கும் ஒரு மனப்பான்மையும் மற்றவர்களை எல்லாம் பாதுகாத்து அவர்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு கர்மாவை செய்கிறவர்களின் பெயர் க்ஷத்ரியர்கள். இந்த குடுக்கல் வாங்கல், விவசாயம், எக்கானமி என்று கூறுவார்களே ஆங்கிலத்தில், இதையெல்லாம் கவனிப்பவர்களின் பெயர் வைசியர்கள். இந்த 3 வகைப்பட்டவர்களுக்கும் உதவி செய்பவர்களின் பெயர் சூத்ரர்கள். அவர்களுக்கு இதை கொஞ்சம் எடுத்துட்டு வாப்பா அப்படி என்றால் அவர்கள் போய் எடுத்துட்டு வர வேண்டும், செய்வார்கள், அந்த உதவி செய்வார்கள். இவர்களே போய்விட்டால், ஒரு இடத்தில் கணக்கு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு வைசியன், அவரே போய் எடுக்க போய்விட்டால் இங்க பணத்தை யார் கவனிப்பார்கள்? அதனால் அவர்களுக்கு உதவியாக நிற்பவர்கள் சூத்ரர்கள். இவ்வளவுதான் பகவான் படைத்தது. இதை வைத்து கொண்டுதான் நாம் இவ்வளவு மதங்களும் என்று போய்கொண்டே இருக்கு. மதங்கள், ஜாதிகள் என்று இன்று ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண வேண்டும் என்றால் மண்டை குழம்பும் அளவுக்கு வந்துவிட்டது இன்றைய உலகம். இறைவன் படைத்தது வர்ணங்களை, அவ்வளவுதான் அவர் படைத்தார். ஆனால் அதே சமயத்தில் ஒரு சூத்ரனாக இருக்கும் ஒரு ஆள் வேதத்தை படித்து விட்டால் அவனை பிராமணன் என்றுதான் கூற வேண்டும். அவ்வாறாகவே வால்மீகியானார். இவ்வாறாக அதில் ஒரு ஈகோ என்பதே கிடையாது. அறிவுக்கு ஏத்தது போல், படிப்புக்கு ஏத்தது போல், நாம் செய்யும் கர்மங்களுக்கும் குணங்களுக்கும் ஏற்றது போல் இருக்கும் வர்ணம், அதுக்கும் ஜாதிக்கும் சம்பந்தமே இல்லை. எல்லோருக்கும் இறைவன் அந்த ஒருவன் தான். அவனை என்ன பேரு வேணாலும் வைத்துக் கொள்ளலாம். ஒருவன் தான் இறைவன் என்பதனால் அவனிடமே எல்லாம் அடங்கும். இதை இன்றும் கூறப்போனால் வேறு எல்லா இடங்களும் இதுதான் இருக்கின்றன. ஆனால் அவர்களுக்கு இதை ஒத்துக்கொள்ள விரும்பாமல் பலவாக கூறுகிறார்கள். அது அவர்களின் விருப்பம், நாம் அதில் தலையிடக்கூடாது என்று கூறுகிறார் மாணிக்கவாசக அடிகளார். இந்த வேதத்தை சார்ந்தது 6 மதங்கள் தான். அது எல்லாமே அதை படைத்தவனும் கடைசியில் அதில் ஒதுங்குபவனும் அந்த ஒருவன் தான். ஈசனிடம்தான் எல்லாமும் ஒதுங்குகிறது என்று கூறுகிறார். இது மட்டுமா? வீடு பேராய் நின்ற விண்ணோர் பகுதி கீடம் புரையும் கிழவோன் நாடோறும். இந்த மனிதர்களுக்கு மட்டுமல்ல, மனிதர்களுக்கு தான் இந்த ஜாதி மதம் என்று போட்டு குழப்பிக் கொண்டு இருக்கிறார்கள். மற்ற விண்ணோர்களும், அதாவது தேவர்களுக்கும், தேவர்கள் முதல், கீடம் என்றால் புழு, புழு பூச்சிக்கு வரை படைப்பை கொடுத்தவனும் கடைசியில் அதை எடுத்துக்கொள்பவனும் அந்த ஒருவன் தான். அதுதான் அந்த சச்சிதானந்த சிவம் என்று கூறுகிறார்கள். இந்த சச்சிதானந்த சிவத்தை தான் அவரவர்களின் விருப்பப்படி, அவரவர்களின் மனதைப்படி வேறு வேறாக கூறுகிறார்கள். எல்லாம் தேவர்கள் முதல் அந்த புழு வரை அவரிடம்தான் கடைசியில் முக்தி அடைகின்றன என்று அழகாக கூறுகிறார் மாணிக்கவாசக அடிகளார். அருக்கனில் சோதி அமைத்தோன். அருக்கன் என்றால் சூரியன். சூரியனுக்கு இந்த ஜோதியை கொடுத்தவனும் அந்த ஈசன் தான். அது மட்டுமல்ல,
திரு தகுமதியில் தன்மை வைத்தோன். அழகிய இந்த சந்திரனில், மதி என்றால் சந்திரன், அதில் தன்மை என்றால் குளிர்ச்சி. இந்த சந்திரனிற்கு குளிர்ச்சியை வைத்தவனும் அந்த ஈசன் தான். சந்திரனு இவ்வளவு பிரகாசமாக இருக்கின்றது, அதை பார்த்தால் நம் கண் கூசவோ அதற்கு வெப்பமோ இல்லை, அதனால் குளிர்ச்சியான மதி அது. திண்டிரல் தீயின் வெம்மை வைத்தோன். சக்தி வாய்ந்த இந்த தீயில், அந்த அக்னியில் அந்த சூடின் தன்மையை வைத்தவன் அந்த சிவன். பொய் தீர்வானில் கலப்பு வைத்தோன். நிலைத்திருக்கும் இந்த வானில், ஆகாசத்தில் அது வியாபிக்கும் தன்மையை வைத்தவன் அந்த ஈசன். அந்த வியாபித்திருக்கும் தன்மை இருப்பதால் தான் அதில் எல்லாமே சஞ்சரிக்க முடியும். அந்த வியாபித்திருக்கும் தன்மையை வைத்தவன் அந்த ஈசன். மேதகு காலின் ஊக்கங்கண்டோன். இந்த காற்றில், மென்மையான காற்றில் அதற்கு அசைவு தன்மையை கொடுத்தவன் ஈசன். அந்த காற்றினால் தான் எல்லாமே ஆடுகின்றன. ஒரு செடி கொடி ஆட வேண்டும் என்றால் காற்று வேண்டும். மென்மையாக அந்த காற்றில் அந்த அசைவு தன்மையை கொடுத்தவன் அந்த ஈசன். நிழல் திகழ் நீரில் இன்சுவை நிகழ்ந்தோன். குளிர்ச்சியான அந்த நீரில் அந்த சுவையை வைத்தவன். சுவை என்பது நீரில் தான் முதலில் வந்தது, அதற்கு பிறகுதான் வேறு எல்லா இடமும் சுவை என்பது அந்த ஒரு தன்மை வந்தது. அந்த நீருக்கு சுவையின் தன்மையை கொடுத்தவன் ஈசன். வெளிப்பட மண்ணில் திண்மை வைத்தோன். இந்த மண்ணுக்கு திடமான சக்தியை கொடுத்தவன் ஈசன். இந்த மண் கட்டியானால் தானே பாறைகளும் இவ்வளவு நாம் எல்லாம் நிற்கிறோம். அதை உள்ளே தோண்டி கொண்டு அஸ்திவாரம் போடுகின்றோம், அதில் மேல் எவ்வளவோ கட்டடம் எழுப்புகின்றோம். அது திடமாக இருப்பதால் தான் இதெல்லாம் நாம் செய்கிறோம். அந்த திடத்தன்மை அந்த மண்ணுக்கு வருத்தியவன் அந்த ஈசன். இவ்வளவா? என்று என்று என பல கோடி என பல பிறவும். இவ்வாறாக பல பல கோடிகளான பிறப்புகள் உள்ளன, எண்ணவே முடியாது. சயின்ஸ் வழியாகவும் எண்ண முடியாது, சாஸ்திரம் வழியாகவும் எண்ண முடியாது. கோடி கோடிகளான பிறப்புகள் இருக்கின்றன. அனைத்தனைத்தும் அவ்வையின் அடைந்தோன். ஒவ்வொன்றுக்கும் அதன் தன்மையை கொடுத்தவன் அந்த ஈசன். ஏன், நமக்கென்று ஒரு தன்மை இருக்கிறது, அது பலருக்கு பிடிக்கலாம், பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் இந்த தன்மையை ஒவ்வொரு மனிதனுக்கு கொடுத்தவன் அந்த ஈசன். அதனால்தான் பெரிய பக்தர்களோ பெரிய ஞானிகளோ சித்தர்களோ யாரை பற்றியும் எந்த குறையுமோ எதுவும் கூற மாட்டார்கள். ஏனென்றால் அது கூறினால் அது சிவனை கூறுவது இதற்கு சமமாகும். நாம் மற்றொருவரை சிவா சிவா என்று கூறினால் மட்டும் போதாது, அவர்களின் நிறைவுகளையும் குறைவுகளையும் பத்தி யோசிக்கவே கூடாது. ஏனால் அது சிவனின் தன்மை, அவருக்காக சிவன் கொடுத்த அந்த தன்மை, அது சிவனின் தன்மை. இவ்வாறாக பல கோடி பிறவிகள் உள்ளன, ஒவ்வொன்றுக்கும் அதற்கான ஒரு தனித்தன்மை இல்லை. அந்த தன்மையை அளித்தவன் அந்த சிவன் தான் என்று கூறுகிறார் மாணிக்கவாச அடிகளார். அவ்வளவுதானா? அஃதான்று இதுவன்றி இன்னும் பல போய்கொண்டே இருக்கின்றது என்று கூறுகிறார் மாணிக்கவாச அடிகளார். மேலும் இந்த பல வரிகளுக்கான விளக்கத்தை என்னுடைய அடுத்த வீடியோவில் காண்போம். திருச்சிற்றம்பலம்.